ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாட்ஸ்னால் என்னது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, எங்கெங்கே எல்லாமே பாட்ஸோட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1990 இமெயில் அப்போ தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சிது. ஸோ இமெயில் வந்தப்போ அது பெரிய ஒரு ரெவல்யூஷனைஸ் மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜி, பெரிய ஒரு ஃபேஷனேஷனை க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா மெயில் அனுப்புறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வந்து உங்களோட மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதே மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உங்களுக்கு பெரிய சேஞ்சு, பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்காக இருந்தது இது 1990. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் வர ஆரம்பிச்சிது. ஸோ மொபைல் வந்தது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சிங்காக தான் இருந்தது. பெரிய வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சு. ஸோ எஸ்எம்எஸ் அனுப்புறது இல்லைங்களா, அது மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாம் என்ன பண்ண ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிச்சு. இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஓகேங்களா, அண்ட் திஸ் அது யூஸ் பண்ணுற பாட்ஸ். ஸோ பாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாட் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெப் கிராவலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் நான் ஓகேங்களா, பாட்ஸ்ன்னு பார்த்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கும். நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், அது கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் ட்ரெண்டு, கரண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்ஸ் தான். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது என்ன பண்ண, உங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை டெக்ஸ்ட் சர்ச்சிங் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஆன்லைனில் ஓகேங்களா மார்க்கெட்டிங் போர்ட்டல், ஒரு ஆன்லைன் போர்ட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸு, உங்களுக்கு என்ன தேவையான பொருளை வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் கேட்கறது தான் சரி. ஒரு சேட் வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகி கேட்கும் உங்களுக்கு ஹம் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸு, இல்லை ட்ரோன்ஸு, இது மாதிரி எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா. அதே மாதிரி சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இல்லை வாட்ஸ்அப்பு, மெசஞ்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்னு சொல்லுவாங்க. ரோபோட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோபோட்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பாட்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பாட்ஸ். பாட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாட் பாட்ஸ் இருக்குது, வாய்ஸ் பாட்ஸ் இருக்குது, சோசியல் பாட்ஸு, வெப் கிராவலரு. உங்களுக்கு சொன்ன மாதிரி சாட் பாட்ஸ்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணீங்க ஓகேங்களா, அது என்ன பண்ணுறாங்க, கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஓகேங்க சேட் பண்ணலாம். அதே மாதிரி மெசஞ்சரில் சேட் பண்ணுறது, இதுதான் சாட் பாட்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ஐபிஎம்மோ இல்லை என்ன பண்ணீங்க உங்களுக்கு லெனோவோ இது மாதிரி டெல் இவங்களோட ஓகேங்க போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட் விண்டோ ஓப்பன் ஆகும். அது என்ன பண்ண உங்களுக்கு ஹம் ஐ ஹெல்ப் யூ ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சேட் விண்டோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு கேட்குங்க. அதுவும் அதுதான் சாட் பாட்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகேங்களா. வாய்ஸ் பாட்ஸ் அப்படின்னா உங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க வாய்ஸ் சர்ச் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் சர்ச் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வாய்ஸ் கேட்டு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே டெஸ்ட்டை உங்களை டைப் பண்ணி காட்டும். உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு உங்களோட வாய்ஸை புரிஞ்சுக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண சர்ச் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை உங்களுக்கு கொடுக்குங்க வாய்ஸ் பாட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டெலிகாம் ப்ரொவைடருக்கு நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாரும் வந்து ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் தான் வரும். அதுவும் பாட்ஸ் தான் இப்போ ஓகேங்களா. அதெல்லாம் வாய்ஸ் பாட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்ஸ் தான், வாய்ஸ் பாட் தான் உங்களுக்கு வருது. அதே மாதிரி சோசியல் பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா, அங்கேயும் இந்த சோசியல் பாட்ஸ் இருக்குது. இந்த சோசியல் பாட் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ட்ரெண்ட் பண்ணுறதுலேருந்து அதான் ஓகேங்களா ஒரு ட்ரெண்ட் பண்ணது உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் ஆன்சர் பண்ணது, இல்லாட்டி மில்லியன்ஸ் என்ன பண்ண ட்வீட்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நிறைய வேலையே பண்ணுது உங்களுக்கு சோசியல் பாட்ஸில் வந்து. அதேமாதிரி வெப் கிராவலர் என்பது நீங்கள் என்ன பண்ணீங்க இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் என்ன கூகுளில் போயிட்டு வாய்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் கேட்ட தகவலை என்ன பண்ண உங்களுக்கு இன்டர்நெட் கோடிக்கணக்கு வெப்பேஜஸில் போய் உங்களுக்கு தேடி பார்த்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட தகவல் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கேட்ட தகவல் இருக்கிற வெப்சைட் என்ன பண்ண உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வெப் கிராவலர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா.
இதெல்லாம் என்ன இதோட டெக்னாலஜி இது எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. கூகுள் சர்ச்சில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்க வாய்ஸ் பாட்டும் சாட் பாட்டும் மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவும் கேள்வி அமேசான் அலெக்ஸாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. அது என்ன பண்ண உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் என்ன பண்ண ப்ளே சாங் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண உங்களோட ஸ்பீச் என்ன பண்ண உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் சாங்கோ அது வந்து ப்ளே பண்ணி காட்டும். அதே மாதிரி அமேசான் எக்கோ, அதே மாதிரி விண்டோஸ்லாம் காட்டானா ஓகேங்களா. நீங்கள் விண்டோஸ் சர்ச்சில் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா வாய்ஸ் சர்ச் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அதை தான் காட்டுறானா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சிரி ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணோம் இது எல்லாமே இந்த எல்லா டெக்னாலஜி நம்ம பாட்ஸ் தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓகேங்களா. இது எல்லாமே தான் பாட்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பாட்ஸ்னா என்னென்னு பார்க்கணும். வாட் இஸ் எ பாட் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் யூசர் கிட்ட வந்து என்ன பண்ணும் இன்புட் வாங்கிக்கும். யூசர் கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கமாண்ட்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வழியாக வாங்கும், ஒரு லிட்டர் வாய்ஸ் வழியாக உங்களுக்கு என்ன பண்ணும் வாங்கிட்டு அது என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. அது ரிசல்ட் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு டிவைஸில் ஒரு கம்ப்யூட்டரு இல்லாட்டி மொபைல்ஸு இல்லை இதே உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு வெப்சைட் அதில் இருந்து உங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா. இது எப்படி யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்கி அது என்ன பண்ணும் சாட் பாட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணால் அங்கே தான் என்ன பண்ண சாட் பேட் எப்படி யூஸ் ஆகும்னா சாட் பேட்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதில் இருக்க என்எல்பி என்ஜின் என்ன பண்ண உங்களுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் பாட்டை பிரிச்சுட்டு ஓகேங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அதோட ரிசல்ட் என்ன பண்ண உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ பாட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசரு அதுக்கப்புறம் சேனலு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பாட் ஓகே இந்த 3 வகையை பிரிக்கலாம். உங்களுக்கு யூசர் என்ன பண்ணுவார் அவரோட தேவைகளை உங்களோட தேவைகளை நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு டெக்ஸ்டோலேயே நீங்கள் என்ன பண்ண ஃபீட் பண்ணீங்க. அதே மாதிரி வாய்ஸையும் என்ன பண்ணீங்க நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சர்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா அது என்ன பண்ண உங்களுக்கு பாட்ஸ் அனுப்பிச்சு ஓகே எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்புட் கொடுப்பீங்க. அது சேனலுக்கு என்ன பண்ண உங்களுக்கு சேனல்லாம் ஒரு ஆப்பாக இருக்கலாம் ஓகேங்களா. மொபைல் யூஸ் பண்ணுற நீங்கள் ஒரு ஆப்பாக இருக்கலாம். ஒரு வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வர உங்களுக்கு என்ன பண்ணுவோம் சேட் வந்து அதுவும் சொல்லலாம் ஓகேங்களா. அதே சேனல் ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு வாய்ஸ் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அது கொடுக்குற இன்புட் என்ன பண்ணுவோம் சேனல் வழியாக தான் இன்புட் கொடுப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன பாட்டுக்கு போவோம். பாட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவீங்க பாட் வந்து நெட்டில் இன்டர்நெட்டு க்ளவுடில் தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு போய் அதை என்ன பண்ணோம் பாட் என்ன பண்ணோம் ஓகேங்க நீங்கள் கொடுக்குற ஓகேங்க டாஸ்க்கு கமாண்ட்ஸை உங்களோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதை என்ன பண்ண உங்களுக்கு அதான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பேக் வழியும் என்ன பண்ண உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சேனல் வழியாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு. ஸோ பாட்டோட கம்யூனிகேஷன் இப்படி தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ யூசர்ஸ் ஏண்டு அதுக்கப்புறம் சேனல்ஸு அதுக்கப்புறம் பாட் ஓகேங்களா. பாட் வந்து சேனல்ஸ் வழியாக தான் யூசர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுது. கூகுள் சர்ச் எடுத்துனா நீங்கள் என்ன பண்ணீங்க டேரெக்டாக போயிட்டு கூகுளில் போயிட்டு வாய்ஸ் சர்ச் பண்ணிங்க. அப்போ கூகுள் சர்ச் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சேனல். ஸோ அங்கேருந்து என்ன பண்ண உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணுறப்ப அந்த கூகுளோட பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் என்ன பண்ணோம் உங்களோட வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட் அதுக்கு தகுந்த மறுபடியும் ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு. ஸோ பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளிகேஷன் தான் வந்து இது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஓகேங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்டை ரன் பண்ணும் ஓகேங்களா. இது என்ன பண்ண ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா ஒரு பாட்ஸ் வந்து இட் இஸ் அப்ளிகேஷன் இது வந்து ஸ்கிரிப்ட் ஃபார் ஏ ஆட்டோமேட்டிக் செவரல் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸோ முக்கிய மூவி டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்க என்ன வாய்ஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட லொக்கேஷனில் ஓகேங்களா உங்களோட வீட்டுக்கு உங்களோட என்ன பண்ணும் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து கூகுள் மேப் வச்சு பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த லொக்கேஷன் உங்களுக்கு என்ன தேட்டர் எங்கே இருக்குங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தேட்டரில் என்ன பண்ணுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த தேட்டரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அவங்க மூவி என்ன பண்ண உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நிறையா திங்ஸ் இன்வால்வாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும் ஒரு அப்ளிகேஷன் என்ன ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டாஸ்க் என்ன பண்ண உங்களுக்கு டாஸ்க்கை ரன் பண்ணி உங்களுக்கு அதோட ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பாட்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் மாதிரியே பிஹேவ் பண்ணும் உங்களுக்கு ஹியூமன் மாதிரி பேசாது உங்களுக்கு ஓகேங்களா. ஒரு ஹியூமன் கிட்ட என்ன நேச்சுரல் இருக்குதோ எப்படி உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அதோட லாங்குவேஜ் ஓகே ஹியூமன் எப்படி இவங்க பேசுறாங்களா பேஸ் பண்ணி அது அப்படியே இமிடியேட் பண்ணும் உங்களுக்கு. அது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் பார்க்கலாம். ஒரு டெலிகாம் ப்ரொவைடருக்கு இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரது உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த பாட்ஸ் தான் வரும் சாட் பாட்ஸ் தான் வரும்.
வாய்ஸ் போஸ்ட் தான். அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள், ஓகேங்களா, உங்களுக்கு இந்த சர்வீஸ் இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த சர்வீஸ் இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ண என்ன பண்ண அங்கேருந்து மறுபடியும் போவோம். ஓகேங்களா, கடைசியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எந்த ஆப்ஷனும் அந்த பாட்ஸ்னால உங்களுக்கு எடுக்க முடியல அப்படின்னா அது கடைசியாக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் டு த ரெப்ரஸன்டேட்டிவ் ப்ளீஸ் ப்ரெஸ் திஸ் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அப்போ கடைசியாக தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹியூமன்கிட்டே போவீங்க உங்களுக்கு. ஓகேங்களா, ஹியூமன் சப்போர்ட் இன்ஜினியர்கிட்டே போவீங்க. ஸோ இதெல்லாம் பாட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பாட்ஸ் என்ன பண்ணி சின்ன ஒர்க்கில் பண்ணால் அதே ரெப்பிட்டேட்டிவாக பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா, அது ஹியூமனால பண்ண முடியும். ஹியூமன் ஒரே ரெப்பிட்டேட்டிவாக பண்ணாங்க அப்படின்னா தே காட் போர்ட் ஆர் எக்ஸாஸ்டட்னு சொல்லுவாங்க. ஆனால் போட்ஸ் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன பண்ணும், சிம்பிள் டாஸ்க்கு பண்ணால் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கு பண்ணும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் பண்ணும் உங்களுக்கு. மற்ற ஹியூமனை கம்பேர் பண்ணுறப்ப இது என்ன பண்ணும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும் உங்களுக்கு. பாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்னால் உங்களுக்கு பாட்ஸ் என்பது இட் இஸ் ஒரு அப்ளிகேஷனாக சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. கூகுளை பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து டயலாக் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி அமேசானில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா ஸ்கில்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா, அதே மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பாட் ஃப்ரேம் ஒர்க்னு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி சாட் ஃபியூல்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, திஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். ஓகேங்களா, இந்த டூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க சாட் பாட்ஸ் என்ன பண்ணாங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பாட்ஸ் இப்போ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, பாட்ஸ் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து பாட்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ண உங்களுக்கு இவ்வளோ டிராஃபிக் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் வச்சிங்க அப்படின்னா அங்கே நடக்கிற ஒரு 20% ஆஃப் என்ன பண்ண ட்விட்டர் டிராஃபிக்கும் ஃபேஸ்புக் டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு பாட்ஸ்னால தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க வாய்ஸுக்குங்க ரிப்ளை பண்ணதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்வீட் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ண உங்களுக்கு எல்லாமே பாட்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுது. ஓகேவா, ஒரு ஒப்படியின் போலில் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இப்போ போல் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு போல் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஐடியா மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேங்க, சக்ஸஸாக காட்டுறது. ஓகேங்க, அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக ப்ரொபகண்டாவை என்ன பண்ணும் உங்களுக்கு இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மில்லியன்ஸ் ஆஃப் ட்வீட்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அது போடும் உங்களுக்கு. அதே மாதிரி ரீட்வீட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா, அது என்ன பண்ணுங்க கீபோர்டு பேஸ் பண்ணி சர்ச் பண்ணிட்டு ஓகேங்களா அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி ஒரு ஹேஷ்டேக் பண்ணி என்ன பண்ணும் உங்களுக்கு ட்ரெண்ட் பண்ணி விடும் உங்களுக்கு. இதெல்லாம் நடக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேஷ்டேக் வச்சு வந்து டெய்லி ட்ரெண்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக் என்ன பண்ணுவோம் போயிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் டாப்பில் எது ட்ரெண்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த பாட்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வேலை செய்யுது. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஒரு டாபிக் எடுத்து அது வந்து ரொம்ப என்ன பண்ணும் ட்ரெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ட்வீட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் இன்னுமே உங்களுக்கு மேக்ஸிமம் பாட்ஸ் தான் பண்ணுது. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்ஸில் அது இடமே கிடையாது. பாட்ஸ் எல்லா பக்கம் இருக்குது. ஒரு டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டு ஓகேங்களா, கூகுள் அசிஸ்டண்ட்டு அதே மாதிரி இன்னும் வாய்ஸ் சர்ச்சு டெக்ஸ்ட் சர்ச்சு மெசஞ்சரு எல்லா இடத்துலையும் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு ஓகேங்களா சப்போர்ட் ஓகேங்களா சர்வீசஸ்ஸு ஓகேங்களா அதே மாதிரி ட்ரோன்ஸு செல்ஃப் டிரைவிங் கார்ஸு ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகேவா, பாட்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.